பாரதிய ஜனதா கட்சியின் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் பிரவீன்குமார், மண்டல தலைவர் யுவராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் மண்டல தலைவர் ஆர் சசிகுமார், துணைத் தலைவர்கள் முத்துலட்சுமி, ராஜா, வாசு, பொதுச் செயலாளர்கள் வேலு, செயலாளர்கள் மோகன்ராஜ், திருமலை, விவேக்குமார் ஆகிய அனைவரும் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பிற்கு தங்களை தேர்ந்தெடுத்தமைக்காக அனைவரும் முன்னாள் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். भारत माता की भारत माता की भारत माता की பாப்பா பசங்க கொடுங்க. செங்கல்பட்டு அரசு பள்ளி வளாகத்தில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகராட்சி தொடக்கப்பள்ளி அனுமந்த புத்தேரி பள்ளி வளாகத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக செங்கல்பட்டு நகர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விரைந்து சென்று இறந்தவர் யார் என அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இறந்த நபர் அப்பகுதியில் சில நாட்களாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த நபர் என அடையாளம் காட்டப்பட்டது. தற்போது வரை அவர் பெயர் தெரியாத நிலையில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி இறந்த நபர் யார் என அடையாளம் காணும் முயற்சியில் செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பள்ளி வளாகத்தில் ஆண் சடலம் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசிய காரணத்தினால் அப்பகுதி மக்கள் பெரும்பாலானோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பனிமூட்டம் காரணமாக செங்கல்பட்டில் இருந்து செல்லும் மின்சார ரயில்கள் 15 நிமிடம் காலதாமதம். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு செல்லும் ரயில்களும் தாமதமாக இயக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது பனிமூட்டம் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டில் இருந்து இயக்கப்படும் மின்சார ரயில்கள் 15 நிமிடம் காலதாமதமாக செல்கின்றன. சிக்னல்களில் விளக்குகளில் எரிய விடப்படும் வெளிச்சம் பனிமூட்டம் தொலைதூரத்தில் சரியாக தெரியாத காரணத்தினால் மிதமான வேகத்தில் இயக்கப்படுகிறது. இதனால் அனைத்து ரயில்களும் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை காலதாமதமாக சென்னைக்கு செல்கின்றன. அதேபோல் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி வரும் மின்சார ரயில்களும் காலதாமதமாக வந்தன. இதேபோல் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து ரயில்களும் காலதாமதமாகவே இயக்கப்பட்டு வருகிறது. गाड़ी संख्या 405 நடைமேடை 4 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். திண்டிவனம் நகராட்சியின் அவல நிலை. தேவாங்கர் வீதி, கல்லூரி சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு தெருக்களில் உள்ள சாலைகள் பாதாள சாக்கடை பணிகளால் குண்டும் குழியுமாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், தேவாங்கர் வீதி, கல்லூரி சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு தெருக்களில் உள்ள சாலைகள் பாதாள சாக்கடை பணிகளால் குண்டும் குழியுமாக உள்ளது.
பல இடங்களில் சாலை உள்வாங்கியும் காணப்படுகிறது. தேவாங்கர் வீதியில் கனரக வாகனங்கள் செல்லும் போது தூசிகளால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்வதே இல்லை. தமிழக முதல்வர் வருகைக்காக சாலை போடும் மாவட்ட நிர்வாகமானது மக்களுக்காக ஏன் சாலை போட தயங்குகிறது? சாலை போடுவதற்கு நகராட்சி நிர்வாகம், நெடுஞ்சாலை நிர்வாகம் ஏன் பாகுபாடு பார்க்கிறது? எனவே இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் 3 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 3 இணை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்திரன் தலைமை தாங்கினார். டாக்டர் முருகதாஸ் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். இதில் 4 கிராம் தங்க தாலி, பீரோ, கட்டில் உள்ளிட்ட அனைத்து வகையான 50,000 ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் மற்றும் மணமக்களின் உறவினர்களுக்கு அறுசுவை விருந்து உபசரிப்புடன் இந்த திருமணம் நடைபெற்றது. கோவில் செயல் அலுவலர் மகாதேவி, ஆய்வர் பிரேமா, கணக்கர் பார்த்தசாரதி மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் தம்பதியின் உறவினர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் விருத்தாச்சலம் அருகே உள்ள மணவாள நல்லூர் கவுஞ்சியப்பர் கோவிலில் உதவி ஆணையர் சந்திரன் தலைமையில் ஒரு இணை ஜோடிக்கு திருமணம் நடைபெற்றது. கோவில் செயல் அலுவலர் பழனியம்மாள் ஏற்பாடுகளை செய்திருந்தார். நான் பார்த்தேன் கை கீழே ஓகே சார். சென்னையில் இருந்து பழனி முருகர் கோவிலுக்கு சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 சம்பவ இடத்திலேயே பலி, 3 பலத்த காயம். சென்னையில் இருந்து நண்பர்கள் 5 பேர் பழனி முருகன் கோவிலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சேப்பாக்கம் அருகே கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் சபரிநாதன், பிரபாகரன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உதயகுமார், ஜீவன்ராஜ், அப்துல் ஹக்கீம் ஆகிய 3 பலத்த காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த இருவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது. போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் தமிழக அரசு செவி சாய்த்து மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால்
மாவட்ட தலைநகரத்தில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் கூறினர். இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் வாழ்த்துதலும் அல்லது கருத்துரை வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் அனைவருக்குமான நேரம் இருக்குமா என்பது தியாகிகளே, வீர வணக்கம், வீர வணக்கம், உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். அரசு என்ன ஆட்சி எங்கே போச்சு, ஏழு கால வாக்குறுதி, பழைய பென்ஷன் தருவோம் என்று திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஜாக்டோ ஜியோ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஜாக்டோ ஜியோ சார்பில் தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதியத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் உள்ளிட்டோர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழக அரசு மாநில